தமிழகத்தை மாற்றுகிறோம் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு இன்னொன்று நம்ம இப்போ கவர்மெண்ட் சார்பாக நிறைய ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோம். டிஎன் தமிழ்நாடு ஒரு ஆப் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் யூ கேன் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கே எந்த மாதிரி யார் சேல் பண்ணுறாங்க, அவர் ஏதாவது சப்ளை இருக்காங்க, போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும். அவிநாசியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அவிநாசி காவல்துறை மற்றும் திருப்பூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு சார்பில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் அவிநாசி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அவிநாசி அரசு கலை கல்லூரி மற்றும் கல்லூரி மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிறிஸ் அசோக் யாதவ் கொடியசைத்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். திருப்பூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாலமுருகன், அவிநாசி துணை காவல் கண்காணிப்பாளர் சிவக்குமார், காவல் ஆய்வாளர் ராஜபிரபு, உதவி ஆய்வாளர்கள், போக்குவரத்து காவலர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். பேரணியில் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி கோஷமிட்டு சென்றனர். அவிநாசி புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் இருந்து துவங்கி கோவை மெயின் ரோடு, சேயூர் சாலை மற்றும் திருப்பூர் சாலை வழியாக மீண்டும் பேரணி துவங்கிய இடத்திற்கு வந்தடைந்தது.